தினமடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மார்ச் 22 இன்னைக்கு தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இன்னைக்கு தாங்க நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு. பொதுவா ஏப்ரல் 14 தானே நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு. நீ என்னடா புதுசா ஒரு கதைய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க. அதுக்கான விளக்கத்த இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்மளுடைய பூமியோட அச்சானது 23.5 டிகிரி சாய்வா இருப்பதனால தான் பூமி சூரியன சுத்தி வரும்பொழுது நமக்கு 4 பருவங்களா வருது. அதாவது வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் அப்படின்ற ஒரு 4 பருவங்கள் நம்மளுக்கு வருது. அதனால தான் நம்ம குளோப்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, அது 23.5 டிகிரி சாய்வா தான் நம்மளுக்கு அந்த குளோபே நம்மளுக்கு இருக்கும். இப்ப பூமியோட அச்சானது 23.5 டிகிரி சாய்வா இருப்பனால தான் வருடத்துக்கு மொத்தம் 4 முக்கியமான பருவங்களும், காலங்களும் நமக்கு வருது. அந்த முக்கியமான காலங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூமி 23.5 டிகிரி சாய்வா இருப்பதனால, பூமி சூரியன சுத்தி வரும்பொழுது, சில காலம் பூமியோடைய வடபகுதி சூரியனுக்கு அருகாமையிலும், சில காலம் பூமியோடைய தென்பாதி சூரியனுக்கு அருகாமையிலும் வருவதால் தான் நமக்கு 4 பருவ காலங்களா வருது. பூமியோட அச்சு இந்த மாரி சாய்வா இருப்பதனால, சூரியனோட கதிர்கள் பூமியின் மீது செங்குத்தா படுற இடம் தெற்குலேருந்து வடக்காவும், தெற்காவும் பயணம் செய்யுது. மகர ரேகைக்கும், கடக ரேகைக்கும் நடுவுல சூரியன் பயணம் செய்யுது. அப்படி தெற்குலேருந்து வடக்கு பயணம் செய்றத உத்தராயணம்னும், வடக்குலேருந்து தெற்கு பயணம் செய்றத தட்சிணாயனம்னு சொல்றாங்க. அது என்ன தட்சிணாயனம், உத்தராயணம்னு சொல்றாங்க? அந்த பெயருக்கான காரணம் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ்நாடானது இந்தியாவுக்கு கீழே, அதாவது தென்பகுதியில இருப்பதனால, சூரியனோட கதிர்கள் தெற்குலேருந்து வடக்கு பயணம் செய்றத மேல் நோக்கி பயணம் செய்வதாக நம்ம கருதுறோம். அதனால உத்தராயணம், அதாவது அயனம்னா பயணம்னு அர்த்தம். உத்தராயணம்னா கூட்டல் தரை, அதாவது மேல இருக்கிற தரை அப்படின்ற அர்த்தம். இப்போ உத்தராயணம்ன்றது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி, மேல் நோக்கி சூரியனுடைய கதிர்கள் பயணம் செய்யுது. அதே வடக்குலேருந்து தெற்கே பயணம் செய்றத தட்சிணாயனம்னு சொல்றாங்க. அதாவது பண்டைய தமிழ்ல தெற்கு அயனம், அதாவது தெற்கு நோக்கி பயணம் செய்றது தான் தட்சிணாயனம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. அதனால தான் சிவன தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெற்கத்திய கடவுள். அது என்ன மூர்த்தி? 3 தீ தான் மூர்த்தி. சிவன குறிக்கிற மாரி ஒரு நட்சத்திரத்த குறிக்கிறாங்க. அது என்ன நட்சத்திரம்னா, ஆங்கிலத்துல ஓரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரம். அதுதான் சிவனுக்கான நட்சத்திரமா அடையாளப்படுத்துறாங்க. இப்ப தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்த்தோம். இது எந்தெந்த காலகட்டத்துல பயணம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 22ஆம் தேதி சூரியன் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யுது. அதாவது உத்தராயணத்துல பயணம் செய்யுது. அதுக்கு அடுத்து மார்ச் 22ஆம் தேதி அந்த பயணம் செய்யும் பொழுது சூரியன் செங்குத்தா பூமிக்கு ஈக்வேட்டருக்கு ஈக்குவலா சூரியனோட கதிர்கள் வருது. அந்த ஒரு நாள தான் சமநாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமநாளின் பொழுது 12 மணி நேரம் பகலாவும், 12 மணி நேரம் இரவாவும் சமமான நாளா வருது. அதுதான் ஆங்கிலத்துல ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்வினாக்ஸ்னா ஈக்யூனா ஈக்குவல், நாக்ஸ்னா நைட். அதாவது சமமான இரவு அப்படின்னு அர்த்தம். இப்போ உத்தராயணம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி, அது தொடர்ந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி தன்னுடைய பயணத்த முடிக்குது. இப்போ ஜூன் மாதம் பயணம் செய்யும் பொழுது, அந்த நேரத்த நீங்க பார்க்கும் பொழுது, இப்போ ஆர்க்டிக்ல நீங்க பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் பகலா இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது 13 மணி நேரம் பகலா இருக்கு. அதே மாரி அண்டார்டிக்ல நம்ம பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் இரவா இருக்கு. அது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு 24 மணி நேரமும் இருட்டாவே தான் இருக்கும். இப்ப மேலும் ஜூன் 22லேருந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி சூரியன் தன்னோட பயணத்த தொடங்குது. அப்படி தொடங்கும் பொழுது செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் ஒரு சமநாள் உருவாகுது. அந்த பயணம் செய்யும் பொழுது மீண்டும் சூரியனோட கதிர் பூமியோடைய பூமத்திய ரேகைக்கு சமமா சூரியனோட கதிர்கள் வருது. அதாவது ஈக்வேட்டருக்கு ஈக்குவலா சூரியனோட கதிர்கள் மீண்டும் வருது. அத தான் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன மாரி செப்டம்பர் 22ஆம் தேதி சமநாளின் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே 12 மணி நேரம் பகலாவும், 12 மணி நேரம் இரவாவும் சமமா இருக்கு. இப்ப மேலும் பூமி தன்னுடைய பயணத்த தொடருது. அதாவது ஜூன் 22ஆம் தேதி வடக்குலேருந்து தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்த தொடரும் பொழுது, கரெக்ட்டா டிசம்பர் 22ஆம் தேதி தன்னோட பயணத்த முடிக்குது. இப்ப சூரியனோட கதிர் சரியா டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன்ல போய் விழுது. அதாவது மகர ரேகைக்கு சூரியனோட கதிர்கள் செங்குத்தா போய் விழுது. இதனால தான் நமக்கு டிசம்பர் மாதம் மிகவும் குளிர்காலமா அமையுது. இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனத்துக்கு வரும்பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுல 10 மணி நேரம் பகலா இருக்கு. இப்ப சவுத் போல்ல ஆர்க்டிக் சர்க்கிள்ல 24 மணி நேரமும் இரவாவும் இருக்கு. நார்த் போல்ல, அதாவது அண்டார்டிகால 24 மணி நேரமும் பகலா இருக்கு. இது அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியா இப்படியே தான் அமையும். இப்படிதான் நமக்கு வருடத்துக்கு 4 முக்கியமான நாட்கள் வருது. ஒண்ணு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி
உத்தராயணம் வந்து தொடங்கும் பொழுதும், அதுக்கடுத்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி உத்தராயணம் வந்து முடியும் பொழுதும், திரும்ப ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து தட்சிணாயனம் வந்து தொடங்கும் பொழுதும் இந்த 2 நாட்கள் வந்து வருது. இந்த 2 நாட்களுக்கும் இடைப்பட்ட காலத்துல சூரியனோட கதிர்கள் வந்து பயணம் செய்யும் பொழுது, சூரியனோட கதிர்கள் சரியா ஈக்வேட்டருக்கு, அதாவது பூமத்திய ரேகைக்கு வந்து ஈக்குவலா வந்து படும் பொழுது, அந்த ஒரு நாள்ல தான் வந்து சம நாளா வந்து அமையுது. இந்த 2 பயணம் செய்ற நாட்கள்லயும் வந்து 2 சம நாட்கள் வந்து வருது. ஆக மொத்தம் 4 முக்கியமான நாட்கள் வந்து வருது. ஒண்ணு வந்து டிசம்பர் 22, அதுக்கடுத்து மார்ச் 22, அதுக்கடுத்து ஜூன் 22, அதுக்கடுத்து செப்டம்பர் 22. இது மாரியான 4 முக்கியமான நாட்கள் வந்து வருது. இந்த 4 முக்கியமான நாட்கள்ல ஒரு நாள் வந்து நம்ம தமிழ் புத்தாண்ட வந்து கொண்டாடலாம். அதெல்லாம் தாண்டி சிவன நம்ம அடிப்படையா கொண்டு நம்ம வணங்குறனால, சிவனோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஓரிய நட்சத்திரம் கீழே தொடுவானில மேற்குல வந்து காலையில 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள எப்போ வந்து தெரியுதோ, அந்த ஒரு நாள்லேருந்து தான் நமக்கான தமிழ் புத்தாண்ட வந்து நம்ம வந்து தொடங்க இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்ச் 22ஆம் தேதி தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பத்துலேருந்து நமக்கான தமிழ் புத்தாண்டு மார்ச் 22லேருந்து தான் நம்ம வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். நடுவுல இடைப்பட்ட காலத்துல நிறைய போர்கள் மற்றும் வேற வேற ஆட்சிகள் வந்து நடந்தனால தான் நம்மளுடைய தமிழ் நாட்காட்டிய வந்து நம்மளால வந்து சரியா கணிக்க முடியாம, இப்போ நம்ம வந்து தவறான ஒரு நாட்கள்ல வந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்ட வந்து கொண்டாடிட்டு நம்மளுடைய தமிழ் நாட்காட்டி வந்து டிராபிக்கல் கேலண்டர், அதாவது பருவங்களை வந்து குறிக்கிற ஒரு கேலண்டர் தான் நம்ம வந்து பயன்படுத்துற கேலண்டர். இப்போ மார்ச் 22க்கு பிறகு வசந்த காலம் வந்து உருவாகுது. இந்த வசந்த காலத்துக்கு பிறகு விவசாயம் வந்து நம்ம தொடங்கும் பொழுது மிகவும் வந்து செழிப்பாகவும் வளமாகவும் வந்து இருப்பதனால மார்ச் 22லேருந்து தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு மார்ச்சா ஏப்ரலா அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.